அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம பார்க்க போகிறது எனக்கு விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான எள் உருண்டை தான். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து எள் எடுத்திருந்தேன், அதே கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம், அப்புறம் ஏலக்காய் ஒரு ஸ்பூன், ராகி மாவை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நல்லா பெசரி, உப்பு போடாமல் பெசரி தோசைக்கல்ல சேர்த்து நம்ம வந்து பெசரி எடுத்து தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையால் இப்படி பெசரி விட்டிங்கன்னா இந்த பொடிஞ்சு வந்துடும், நம்ம அரைக்கிறதுக்கு வாட்டப்படும். இப்போ எள் பார்த்திங்கன்னா நான் இங்கே வறுத்துட்ருக்கேன். 1 கப்பு எள் இந்த அளவு தான் நான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு தான் நான் எடுத்தேன். அதை நல்லா படப்படன்னு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா படப்படன்னு வெடிக்கிட்டோங்க. வெடிச்சோன்னே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறுன பிறகு அது பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த அளவு நம்ம வறுத்து கொடுக்கணும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கொஞ்சம் ஹீட்டு வரும். இப்போது நம்ம எள்ளை வறுத்து எடுத்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ரொம்ப ஈஸிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராகி எடுத்துக்கலாம், நம்ம சுட்ட அந்த ரொட்டி எடுத்துக்கலாம், அப்புறம் அதோட ஏலக்காய். இப்போது மிக்சியில் நான் ஓட்டிகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மாதிரி நைஸ் பவுடராக ஓரளவு பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். வெல்லம் பொடிச்ச வெல்லம் தான், அதோட வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அந்த எள்ளு ஆறிடுச்சுன்னா அதையும் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு வந்துட்டா விட்டு ஓட்டணும், எண்ணெய் இல்லைன்னா கசிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு ஆறிடுச்சு. இப்போது எள்ளு வெல்லம் வேர்க்கடலை விட்டு கொஞ்சம் நேரம் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நிறையா இருந்தது, அதனால் கொட்டிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ராகி பவுடரும் கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2வது பேட்ச்லேயும் கொஞ்சம் ராகி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி அரைச்சிருக்குன்னு. இப்போது இந்த பேட்சையும் அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள், சூப்பராக அரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, போட்டால் நல்ல மணமாக இருக்கும். இப்போது இதை நல்லா சேர்த்து கசிஞ்சு எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா பிடிக்க வரும். அந்த நம்ம எள்ளில் இருக்கிற வேணும்னா நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் இதோடு சேர்ந்து அரைஞ்சிருக்கு, 1-2 பாருங்கள், அங்கங்கே நடுவில் தெரியும். இந்த வேர்க்கடலையும் மேலாக நீங்கள் தூள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருட்டிடலாம். ஏன்னா 2 பேட்சாக நான் அரைச்சதால கொஞ்சம் பெசரி கொடுத்துக்கிறேன். இப்போது பெசஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸும் எடுத்து நம்ம உருட்டி வைக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கூட நீங்கள் உருட்டி எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அப்படியே உருட்டிடலாம்.
இப்படி அழுத்திட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அளவும் ஒன்றா வந்துடும். முதல்ல செஞ்ச 2 தான் பெருசாக வந்திருக்கு. மற்றபடி இப்படியே நம்ம எல்லாமே உருண்டைகளை உருட்டி வச்சிடணும் நாளைக்கு பகவானுக்கு பிரசாதத்துக்கு. இது உங்களுக்கு உருட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக விநாயக பெருமானுக்கு ஒரு எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையிலே பண்ணும்போது ஒரு சந்தோஷம்தான். இப்போ கொழுக்கட்டைக்கு பூரணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ராகி மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் எள்ளை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதோட வெல்லத்தை சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உருட்டி பூரணமாக வச்சுக்கலாம். அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை. அப்படி தேங்காய் வேணும்னா தேங்காவை நல்லா வறுத்துட்டு சேர்த்துருங்க. நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். எள்ளு, முந்திரி பருப்பு, வெல்லம் இதை மட்டும் தான் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி பூரணம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.